நண்பர்களே, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே என்ன நடக்கும்? ஆளும் கட்சி மற்றும் அமைச்சர்களுக்கான கட்டுப்பாடுகள் என்ன? வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகளுக்கான பொதுவான விதிகள் என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, முதல்ல தேர்தல் தேதி அறிவித்த உடனேயே மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் MCC அமலுக்கு வரும். அதாவது தேர்தல் நடத்தை விதிகள். எதற்காகனா தேர்தலை நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தினால வகுக்கப்பட்ட நெறிமுறைகள் தான். இது எப்போது தொடங்கும்னா தேர்தல் தேதி அறிவித்த உடனே இது அமலுக்கு வந்துடும். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை இது நடைமுறையில் இருக்கும். ஆளும் கட்சி மற்றும் அமைச்சர்களுக்கான கட்டுப்பாடு பற்றி பார்ப்போம். தேர்தல் நேரத்தில் அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்காளர்களை கவரக்கூடாது என்பதற்காக ஆளும் கட்சிக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கு. புதிய பாலங்கள் கட்டுவது, சாலை போடுவது அல்லது புதிய நலத்திட்டங்களை அறிவிக்கக்கூடாது. அரசு வாகனங்கள் அல்லது அரசு கட்டிடங்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. செலவுல சாதனைகளை விளம்பரப்படுத்தும் போஸ்டர்கள் அல்லது டிவி விளம்பரங்களை செய்யக்கூடாது. நண்பர்களே, வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகளுக்கான பொதுவான விதிகள் பற்றி பார்ப்போம். நண்பர்களே, சாதி அல்லது மத உணர்வுகளை தூண்டி வாக்கு கேட்கக்கூடாது. வழிபாட்டு தலங்களான கோயில், மசூதி, தேவாலயங்களில் பிரச்சார மேடையாக பயன்படுத்தக்கூடாது. மற்ற வேட்பாளர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கக்கூடாது. அவர்களோட கொள்கையையும் முந்தைய செயல்பாடுகளை மட்டுமே விமர்சிக்க வேண்டும். ஊர்வலங்கள் அல்லது பொதுக்கூட்டங்கள் நடத்த அந்தந்த பகுதி காவல்துறையிடம் முன் அனுமதி பெற வேண்டும். நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.